ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10th யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க அண்ட் பி ஈக்குவல் டுன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்த உடனே கிவன் எழுதிக்கணும். கிவனில் என்ன எழுதணும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 1,3,5. இது எதுலேருந்து எடுத்திருக்கோம்? நம்ம கொடுத்துருக்குற கிவன் செட்லேருந்து எடுத்திருக்கோம். ஏ செட்டையும் பி செட்டையும் கிவனில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னா, ஏயோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிட்டு கிராஸ் பியோட வேல்யூ எழுதணும். ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எழுதிட்டு கிராஸ் பியோட வேல்யூ எழுதணும். ஈக்குவல் டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1 இருக்குது அப்படின்னா இந்த 1 வச்சு 1,2 அதே மாதிரி 1,3 புரியுதா? 1,2 1,3 இந்த 3 செட், இந்த 3 இதை வச்சு 3,2 3,3 அதேமாதிரி 5,2 5,3 இப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி இதை எழுதணும். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம கொஸ்டினில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போது நல்ல கவனிங்க, ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ செட்டோட வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பி செட்டோட வேல்யூ எழுதுவோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன எழுதணும், பி கிராஸ் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், பியோட வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம், ஏயோட வேல்யூ எழுதணும். ஃபஸ்ட்டு பி, நெக்ஸ்ட் என்னது ஏ. இப்போது அதே மாதிரி தான் இந்த ஃபார்மெட் நம்ம என்ன பண்ணுமோ, இந்த ஒரு நம்பரை வச்சு இங்கே உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண மாதிரி இதுவும் அதே மாதிரி பண்ணணும். இப்போ 2 இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 2,1 2,3 2,5 புரியுதா? அதே மாதிரி இப்போ 3 இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 3,1 3,3 3,5 புரியுதா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியோட ஆன்சரும் பி கிராஸ் ஏயோட ஆன்சரும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் இல்லை அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஃப்ரம் 1 and 2 1 and 2 என்னது, இதாக இருக்கா, இது 1, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அதான் ஃப்ரம் 1 and 2 we conclude that நம்ம எதை இது பண்ணுறோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. சரியா? கொஸ்டின் கேட்ட மாதிரி இது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏயான்னு கேட்டிருக்கு. நம்ம நாட் ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு, அது கூடயே இஃப் நாட் ஒய் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆஸ் 1,2ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் 1,2ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2,1ன்னு இருக்குது. அப்போ அது நாட் ஈக்குவல்ட்டு. அதே மாதிரி 1,3 இருக்குது. இங்கே 3,1 இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஈக்குவல் கிடையாது அப்படின்னு எழுதியாச்சு. இதே மாதிரி நிறைய ஒவ்வொன்றா செக் பண்ணாலும் அது என்னது, ஈக்குவல் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. ஓகேவா? என் ஆஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிற அர்த்தம். சரி, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து எப்படி அப்படின்னா, ஏ கிராஸ் பி அப்படின்னா நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம், ஏ கிராஸ் பி இந்த இருக்கா, ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? 1 2 3 4 5 6 எத்தனை எலமெண்ட் இருக்குது, 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை நம்மளுக்கு இருக்குது, இப்போது 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், என் ஆஃப் பி கிராஸ் ஏ பார்க்கணும். என் ஆஃப் பி கிராஸ் ஏன்னா என்னது, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோமா, பி கிராஸ் ஏ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6. இதுலேயே அப்போ எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ அப்படின்னா என்னதுன்னா, ஏ செட் வேல்யூ. ஏ எங்கே பார்த்தோம், நம்மளுக்கு கிவனில் இருந்துச்சு அந்த ஏ. 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது. 3 கிராஸ் என் ஆஃப் பி. என் ஆஃப் பி எங்கே இருக்குது, இந்த இருக்குது 1 2. இப்போ 3 2s 6. ஓகேவா? அப்போ இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் இது எல்லாமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி பாருங்கள்,
n ஆஃப் a cross b ஈக்குவல் டு 6. n ஆஃப் a cross b என்னது நம்மளுக்கு 6. நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோமா? இந்த இருக்கா நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோமா? n ஆஃப் a cross b என்னது நம்மளுக்கு 6. அதே மாதிரி n ஆஃப் b cross a ஈக்குவல் டு 6. n ஆஃப் a வந்து 3, n ஆஃப் b ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச 3 ஆன்சருமே என்னதான் இருக்குது? 6. அப்போ இது எல்லாம் இந்த கொஷின் எழுதிக்கோங்க. therefore அந்த கொஷினை ரைட் பண்ணி ஈக்குவல் டு 6. hence verified. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சிட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.